மார்பகத்தில் விழும்போது தாயினுடைய தாய் வீட்டுக்கு போகக்கூடிய தன்மையும் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதேபோல் வயிற்று பகுதியில் பல்லி விழும்போது, உங்களுக்கு புத்திரர்கள் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை தரக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதாவது அது வலது, இடது பக்கம் 2 பக்கமே என்னன்னா, ஒண்ணு பேர் புகழ் வாங்குவாங்க, இல்லாட்டா குழந்தைங்களால் செல்வ நிலை உயரும். இது 2மே பாசிட்டிவான விஷயங்கள் தான் அப்படிங்கிறது. தொடையில் விழுவது, தொடையில் விழும்போது உங்களுக்கு ஏதாவது கோயிலுக்கு செய்ய வேண்டிய காணிக்கைகள் ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இல்லாட்டா நீங்க ஏதாச்சும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலில் விழுந்தால், கால் பாதத்தில் விழுந்தால், அது விழுந்தா ஏதோ நெடுதூர பயணம் போறீங்க. உங்க பயணம் முழுமையான பயணம் வந்து நன்மை தர பயணமாக இருக்கும். ஏதோ வளர்ச்சியின் முக்கியமான இடத்துக்கு போறீங்க. ஏதோ முக்கியமான ஒரு அடுத்த படி உங்க வாழ்க்கையின் அடுத்த படிக்கட்டுக்கு போக போறீங்க அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கலாம். கை விரல்களில் விழுந்தால், கை விரல்களில் விழும்போது உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த தடைகள் நீங்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால கை விரல்களில் விழும்போது இந்த மாதிரி பலன்கள் வரும்.